அனைவருக்கும் வணக்கம். நடிகர் கட்சி இன்னைக்கு திருச்சியில் கூரையை போட்டிருக்காங்க. எதுக்குன்னு பார்த்தீங்கன்னா, அந்த பிரபல நடிகர் முதலமைச்சர் ஆனதுனால நன்றி தெரிவிக்க போகிறாராம். ஆகவே 5000 பேருக்கு மட்டுமே அந்த கூட்டத்தில் அனுமதி. அந்த கூட்டத்துக்கு யார் யாரெல்லாம் QR கோட் வச்சுருக்காங்களோ அவங்கெல்லாம் நன்றியை பெற்றுக்கொண்டு செல்லலாம் வீட்டுக்கு. ஆகவே நன்றி பெறும் கூட்டத்தில் என்னெல்லாம் நடந்துச்சுன்றதை இந்த காணொலியில் பார்க்க போகிறோம். முதலாவதாக 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி அப்படின்ற ஒரு செய்தியை அந்த கட்சியுடைய பொதுச் செயலாளர் என் ஆனந்த் அவர்கள் தெரிவித்தார். இதே திமுக ஆட்சி காலத்தில் இவங்க கரூர் சம்பவத்துக்கு பிறகு பரப்புரைக்கு போகிறப்பெல்லாம் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி தராங்க, 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி தராங்கன்னு பொங்குன்னு பொங்குனாங்க. இப்போ ஏன் எல்லாரும் அமைதி காக்குறாங்கன்றது தெரிய மாட்டேங்குது. இப்போவும் பேசலாம்ல, தாவேக அரசே, வெறும் 5000 பேருக்கு மட்டும்தான் அனுமதி கொடுப்பீங்களா நீங்கள்? எங்கள் தளபதியுடைய பவர் என்ன தெரியுமா, அவர் மாஸ் என்ன தெரியுமா, அவர் கிரேஸ் என்ன தெரியுமா, அவர் யார் தெரியுமா, அவர் எப்படி தெரியுமா, எல்லாம் பேசி இப்போ நீங்கள் பேசலாம்ல. அப்போ மட்டும் அவ்வளோ கொந்தளிச்சிங்க எல்லாரும் ஒவ்வொருத்தரும். அந்த பிரபல நடிகர் பார்த்தீங்கன்னா முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகும் இன்னும் தேர்தல் பிரச்சாரத்தில் எப்படி இருந்தாரோ, எப்படி நம்ம அதெல்லாம் பார்த்தோம். தேர்தல் பிரச்சாரத்துக்கு அவர் போனாரான்ற கேள்வி வருது. இருந்தாலும் அதுக்கு முன்னாடி இந்த பஸ்ஸுக்கு மேலெல்லாம் ஏறி நின்னார் பாருங்க, அதே மாதிரி தான் இருக்காருங்க. கொஞ்சம் கூட டிஃப்ரென்ஸ் இல்லைங்க. திரும்ப எல்லாத்துக்கும் திமுக தானா. இப்போ விவசாயிகளுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்வேன்னு சொன்னார் பாருங்க, அதை இப்போ செய்யாமல் விவசாயிகளை கஷ்டப்படுத்திக்கிட்டு இருக்காரு பாருங்க, அதுக்கு காரணமும் திமுக தானா? இப்போ கூடங்க விவசாயிகள்லாம் கதறாங்க. விவசாயிகளை இந்த தாவேக அரசின் காவல்துறை எப்படி நடத்துதுன்றதெல்லாம் பாருங்க. இப்படி இன்றைய காவல்துறை விவசாயிகளை இப்படி ட்ரீட் பண்றதுக்கு காரணமும் திமுக தானாம். இவர் எதுக்கு பயிர்க்கடனை முழுமையாக தள்ளுபடி செய்யலை அப்படின்னா, திமுக இங்கே எல்லாத்தையும் கஜனாவெல்லாம் காலி பண்ணிட்டு போயிருச்சான், அதனால பண்ண முடியலையா? எதுக்குமே பொறுப்பேற்றுக்க மாட்டேங்கிறாருங்க. சட்ட ஒழுங்கு பிரச்சனை இன்னைக்கு நடக்கிறது காரணமும் திமுக தானா. ஏற்கனவே திமுக ஆட்சியில் போதைப்பொருள் நடமாட்டம்லாம் இருந்துச்சான், அதையெல்லாம் திமுக தடுக்கலையாம், அதனால தான் எல்லாம் நடக்குதான். அப்புறம் என்ன ஆணியை நீங்கள் கலட்டுவதற்கு உங்களுக்கு ஆட்சி? உங்களால் முடியாதுன்னா எதுக்காக நீங்கள் ஆட்சியில் போய் அமர வேண்டும்? எதுக்கு? தேவையே இல்லையே. நீங்கள் பாட்டுக்கு வீட்டில் படுத்து தூங்க வேண்டியதானே. இன்னும் படம் சான்ஸ் ஏதாவது வந்துச்சுன்னா படம் நடிச்சுக்கிட்டு போக வேண்டியதானே. இங்கே எல்லாத்தையும் புரட்டி மாற்றி போட போகிறீங்கன்னு தானே சொன்னீங்க. ஏன் உங்களால் புரட்டி மாற்றி போட முடியலை? விஜய் அவர்கள் இன்னைக்கு வரப்போகிறாரு திருச்சிக்கு அப்படின்றதுனால, திருச்சியில் இந்த போக்குவரத்து மாற்றம்லாம் செஞ்சதுனால பொதுமக்கள்லாம் கடுமையாக அவதிப்பட்டிருக்காங்கங்க. பஸ் எல்லாம் பார்த்தீங்கன்னா முன்னாடியே எங்கேயோ நிப்பாட்டி விட்டாங்களாம். திருச்சி ஊருக்குள்ளே போகாமல் முன்னாடியே நிப்பாட்டி விட்டு 2 கிலோமீட்டர் தூரம் நடந்து போய் பஸ் ஸ்டாண்டுக்கெலாம் மக்கள் போக வேண்டிய நிலை. ரோட்டில் போகிறவங்கெல்லாம் புலம்புன்னு புலம்புறாங்க, திட்டுன்னு திட்டுறாங்க. இதுதான் மாற்றமானு கேள்வி கேட்குறாங்க பொதுமக்கள்லாம். எவ்வளோ பேர் நடந்து வரோம் பாருங்க, எவ்வளவோ சிரமத்துக்கு ஆளாகிறோம் நாங்கள். இதுதான் நல்ல மாற்றம், இதுதான் மாற்று கட்சி. அதே மாதிரி வழக்கம் போலவே இந்த கேட் ஏறி தாவுறது, போலீஸ்காரங்களை தள்ளி விட்டுட்டு ஓடுறது, இந்த சம்பவங்களில் தாவேகக்காரனுங்க ஈடுபட்டிருக்கானுங்க. ஆனால் இனிமேல் இவனுங்க இப்படியெல்லாம் ஓடிக்கிட்டு திரிகிறதுக்கு என்ன அசம்பாவிதம் நடந்தாலும் திமுகவை பழி சொல்ல முடியாது, சொல்லவும் கூடாது. ஏன்னா இப்போ நடக்கிறது தாவேக ஆட்சி. ஒழுங்காக முறைப்படுத்தணும். ஒழுங்காக முறைப்படுத்த தவறுனால் ஏதாவது நடந்துச்சுன்னா இனிமே இவனுங்க தான் பொறுப்பு. இப்போ எப்படி ஓடுறானுங்க பாருங்கள். போலீஸ்காரங்க தடுத்தாலும் நிற்கிறது கிடையாது, எதையும் கேட்கறது கிடையாது. இப்படிலாம் இருக்கிற இந்த குணம் என்றைக்குமே மாறாது. தொட்டில் பழக்கம் சுடுகாடு மட்டும்னு சொல்லுவாங்கல்ல, இந்த கூட்டம் இப்படி தான். இது ஒரு தற்குறி கூட்டம். இந்த கூட்டம் இப்படி தான் பிஹேவ் பண்ணும். விஜய் அவர்கள் இந்த தற்குறி கூட்டம்னு சொல்கிறதுக்கு தற்குறின்னு சொல்கிறீங்க, தற்குறின்னு சொல்லி தான் மக்கள் உங்களை எப்படி வச்சுருக்காங்க. இந்த கூட்டம் தற்குறி கூட்டம் தான். விஜய் அவர்களுக்கு வாக்களித்த கூட்டம் தற்குறி கூட்டம் தான். ஸ்டேட்மெண்ட் இஸ் வெரி கிளியர். இந்த நிலைப்பாடு என்றைக்குமே மாறாது. அது ஒரு தற்குறி கூட்டம் தான். ரசிக மோகத்தில் போய் போட்ட வாக்குகள் தான். பின்ன என்ன, யோசித்து வாக்களிக்கிறவன் அந்த கட்சிக்கு வாக்களிப்பானா? தமிழ்நாடே தற்குறி நாடுன்னு தான் பேரை மாற்றணும். அப்படிப்பட்ட ஊராக இருக்குது இந்த ஊர். இந்த கூட்டத்துக்கு வாக்களித்து மக்கள்லாம் அவதிப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. கரண்ட் இல்லை, தண்ணி போய் சேர மாட்டேங்குது வீடுகளுக்கு, பல வீடுகளுக்கு. சட்டம் ஒழுங்கு சீர்கெட்டு கிடக்குது. திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுகிறாங்க. வாயவே திறக்கலை விஜய் அவர்கள். கேட்டால் மாநில உரிமைகளை நான் காப்பாற்றுவேன் அப்படின்னு இன்னைக்கு கூட பேசுகிறாரு. திருவள்ளூருக்கு காவி சாயம் பூசுறதை கண்டிக்க துப்பில்லை, வக்கில்லை. தமிழ்தாய் வாழ்த்தை கடைசி இடத்துக்கு தள்ளியாச்சு. மேகதாது அணை விவகாரத்தில் கர்நாடகாவுடைய துணை முதலமைச்சர் தமிழ்நாட்டை பார்த்து சவால் விடுறார். தமிழ்நாட்டை காரி துப்புறாரு. தமிழ்நாட்டுக்கு எந்த விதத்திலையுமே அதிகாரம் கிடையாது, தமிழ்நாட்டுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாதுன்றாரு. எங்களை தடுக்கிறது நாங்கள் அடிக்கல் நாட்டுவோம் அப்படின்றார். என்ன மாநில உரிமைகளை ஒரு காப்பாற்றினார்?
தமிழ்நாடு பூரா பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லாத நிலை, ஒரு கவுன்சிலர் கூட ஆகிறதுக்கு தகுதி இல்லாத ஒரு நபரை முதலமைச்சர் ஆக்கி வச்சிருக்கிறாங்க. அப்போ இவருக்கு வாக்களித்த மக்களை எல்லாம் தற்குறிகள்னு சொல்லாமல் வேற எப்படி சொல்றது? இன்னைக்கு கூட அந்த கூட்டத்திற்கு வந்த மக்கள்லாம் பேட்டி கொடுக்குறப்போ அவங்க பேசுறதெல்லாம் பார்க்க அறிவார்ந்த மக்கள் மாதிரியா இருக்குன்னு நீங்களே லைட்டாக பாருங்களேன். இல்ல சார், பார்த்ததில்ல, இப்பதான் ஃபர்ஸ்ட் டைம் பார்க்குறேன். ரொம்ப எமோஷனலா இருக்கு. ஆமா சார், பார்த்ததில்ல. மாற்றம் கண்டிப்பா வரும் சார். அவரை தேர்ந்தெடுத்த எல்லாருக்கும் ரொம்ப நன்றி சார். இவங்க எல்லாம் ரொம்ப அறிவாளிகள் அதானே விஜய் அவர்களே? ரொம்ப அறிவாளிகள். என்ன இவங்களெல்லாம் தற்கொலைகள்னு சொல்லாமல் வேறு எப்படி சொல்கிறது? பேரா சோசியல் ரிலேஷன்ஷிப்பில் இருக்காங்க, எதுக்கு அழுகுறாங்கன்னே தெரிய மாட்டேங்குது. அந்த கேள்விக்கு பதில் சொல்லுங்கடா, எதுக்குடா அழுகுறீங்க? எதுக்கு இப்படிலாம் கிடந்து? இவங்கெல்லாம் அறிவாளிகள்னு சொல்லணுமா? இவங்க தானே ஓட்டு போட்டு தேர்ந்தெடுத்திருக்காங்க. இந்த மாதிரி மக்கள் தானே எதுக்கு ஓட்டு போட்டிருக்காங்க? இதெல்லாம் ரசிக மோகம் இல்லாமல் பின்ன என்ன அரசியலை கரைச்சி குடிச்சு அப்படியே அரசியல் ரீதியாக அப்படியே தமிழ்நாட்டின் உரிமைகள், தமிழ்நாட்டின் மாநில உரிமைகள், அப்படியே மேகதாது அணை விவகாரத்தில் நாங்கள் கர்நாடக அரசை கண்டிக்கிறோம், நீங்கள் எப்படி பேசலாம், இது எங்கள் தமிழ்நாட்டின் விவசாயிகளின் நலன், காவிரி நீர் உங்கள் ஊரில் ஒரிஜினேட் ஆனாலும் எங்கள் ஊரில் தான் அதிகமாக ஓடுது, சட்டம் ஒழுங்கு, பெண்கள் பாதுகாப்பு, ஒடுக்கப்பட்ட மக்களுக்கான அரசியல் என்ன, அது இது எல்லாம் வந்து நீங்கள் என்ன பார்த்தா இவங்கெல்லாம் ஓட்டு போட்டாங்க? இல்லையே. நீங்கள் அப்படிலாம் என்ன அரசியல் பேசுனீங்க? ஆரிய திராவிட போர் பற்றி பேசுனீங்களா, இல்லை எதை பற்றி பேசுனீங்க? எங்களுக்கு ஒன்றுமே தெரியலைங்க, நாங்கள் அப்படி எதையுமே நாங்கள் பார்க்கலங்க ஐயா. அப்போ உங்களுக்கு வாக்களித்த மக்கள்லாம் தற்குறிகள் தான் இல்லையா? இப்படிப்பட்டவங்க தான் வாக்களிச்சிருக்காங்க. திருச்சி, திருவரம்பூர், பாலாஜி நகர் கிழக்கு நாங்க தளபதி நின்ன தொகுதியில தளபதி வெற்றி பெற்றாரு. நல்ல எங்களுக்கு அவ்வளோ சந்தோஷமா இருக்கும். அவரை பார்க்கறதுக்காக நாங்க எப்படி இருக்காரு அப்படிங்கறதுக்காக பார்க்க வந்திருக்கோம். சோபா மேமுக்கு, சந்திரசேகர் சாருக்கு ரொம்ப தேங்க்ஸ். இப்படி ஒரு தங்க தளபதியை தந்த தமிழ் மக்களுக்கு. பார்த்தீங்களா, இப்படிலாம் தான் பேசுகிறாங்க. தளபதியை பார்க்க வந்திருக்கோம், அவர் எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்திருக்கோம், ரொம்ப சந்தோஷமாக இருக்கும். ஷோபா மேமுக்கு, சந்திரசேகர் சாருக்கு ரொம்ப இவங்கெல்லாம் ஓட்டு போட்டு ஜெயிச்சிருக்காருன்னா அப்போ என்ன தற்குறிகள் இல்லாமல் பின்ன என்ன அறிவாளிகளை? எப்படி இருக்காருன்னு பார்க்க வந்திருக்காங்க, அவ்வளோதான். இவர் ஆட்சிக்கு வந்தால் எப்படி இருக்குன்னு பார்க்கணும் எங்களுக்கு, அவ்வளோதான். ஒரு மாற்றம் வேண்டும், அவ்வளோதான். அதுக்கு தானே வாக்களிச்சிருக்காங்க. வேற ஏதாவது காரணங்கள் இருக்கா என்ன? அப்போ விஜய் அவர்களே, இவங்கெல்லாம் தற்குறிகள் தான். இவங்களை என்றைக்குமே அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கும் மக்கள், சிந்திக்கும் திறன் இருக்கும் மக்கள் அப்படின்லாம் ஏற்றுக்க முடியாது. உங்களுக்கு வாக்களிக்காம பிற கட்சிகளுக்கு வாக்களிச்சிருக்காங்கல்ல, அவங்க தான் அறிவார்ந்த மக்கள், சிந்திக்கும் மக்கள். இல்லைன்னா குறைந்தபட்சம் ஏதோ ஒரு அரசியல் தெரிந்த மக்கள் அப்படின்னு தான் எடுத்துக்க முடியும். உங்களுக்கு வாக்களித்த எல்லாமே தற்குறி கூட்டம் தான். அடுத்ததாக அமைச்சர் ரமேஷ் இருக்கார் பாருங்க, முறுக்கு பாக்கெட்டு கூட மல்லு கட்டுறவர். அவர் வந்து அந்த பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று இன்னைக்கு பேசுகிறப்போ என்ன சொல்கிறாருன்னா, எதிர்கட்சியே இல்லாமல் எங்கள் அண்ணனை நாங்கள் சீக்கிரமாக முதலமைச்சர் ஆக்குவோம். இப்போதைக்கு தான் இந்த எதிர்கட்சியெல்லாம் இருக்குது, ஃப்யூச்சர்லலாம் எதிர்கட்சியே இருக்காதுங்க அப்படின்னு சொல்கிறாப்புல. ஜனநாயகத்தின் அழகே, ஜனநாயகத்துடைய ரொம்ப முக்கியமான ஒரு அங்கமே எதிர்கட்சி தான். ஆளுங்கட்சி மட்டும்தான் இருக்கணும் அப்படின்னா அதுக்கு பேர் தான் மன்னராட்சி. எதிரில் கட்சியே இருக்கக்கூடாது, எங்களை கேள்வி கேட்குறதுக்கு யாருமே இருக்கக்கூடாதுன்ற மனநிலை இருக்குல்ல, இதுதான் மன்னராட்சி. மன்னராட்சியை ஒழிச்சிட்டோன்னு சொன்னீங்க. திமுக என்றைக்குமே எதிர்கட்சி இருக்கக்கூடாதுன்னு சொன்னதே கிடையாது. எதிர்கட்சி இருக்கிறது தான் ஜனநாயகத்துக்கு அழகு. எதிர்கட்சி இருந்தால் தான் ஆளுங்கட்சியுடைய தவறுகளை சுட்டி காட்டும். எதிர்கட்சி தான் கேள்வி எழுப்பும். எதிர்கட்சி தான் ஆளுங்கட்சி செய்கிற தவறுகளை சுட்டி காட்டி இங்கே நல்லாட்சி நடக்கணும், மக்களுக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னா அதுக்கு எதிர்கட்சின்னு ஒன்று இருந்து கேள்வி எழுப்பணும், எதிர்கட்சின்னு ஒன்று இருந்து பயங்கரமாக செயல்படணும். அந்த எதிர்கட்சியே இருக்காது இனிமே அப்படின்னு நீங்கள் சொல்கிறீங்கன்னா இதுக்கு பேர் தான் மன்னராட்சி. நீங்கள் தான் ஆக்சுவல் மன்னராட்சி செய்கிறதுக்கு வந்திருக்கீங்க. வாய்க்கு வந்ததெல்லாம் பேசுகிறாங்க, அடிப்படையான அறிவே இல்லை. இதே மாதிரி திமுக ஆட்சியில் இருந்து இதே மாதிரி பேசியிருந்தால் இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும்? திமுகவுடைய ஒரு அமைச்சர் இப்படி பேசுகிறாருன்னு வச்சுப்போம், வருங்காலத்தில் என்றைக்குமே எங்களுக்கு எதிர்கட்சி இல்லாத நிலை உருவாகும் அப்படின்னு சொன்னால் ஐயோ கொந்துன்னு கொந்தளிச்சிருப்பாங்க. ஐயோ நினச்சி கூட பார்க்கணும். மனசாட்சியை தொட்டு சொல்லுங்கள், இந்நேரத்துக்கு என்ன நடந்திருக்கும்? ஊடகங்கள் முதற்கொண்டு, நடுநிலை பத்திரிகையாளர்கள் இருக்கிறவங்க முதற்கொண்டு டிபேட் ஷோஸ் நடத்தியிருப்பாங்க, அதை பற்றி மக்கள்கிட்ட கருத்து கேட்டிருப்பாங்க, மைக்கை தூக்கிக்கிட்டு போய் இங்கே பாருங்கள் இந்த அமைச்சர் அப்படி சொல்லிட்டு. இப்போ எங்கடா போனீங்க எல்லாரும்? எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க, இதை பற்றி எதுவுமே வெளியே வர மாட்டேங்குது. ஊடகங்களில் செய்தியாக வருது, ஒரு ஓரமாக வந்துட்டு போயிடுது, அவ்வளோதான். அதை தாண்டி அது ட்ரெண்ட் ஆகுதா என்னன்னு பார்த்தா பெருசாக எதுவும் ஆக மாட்டேங்குது.
இப்போ நம்ம தான் இதெல்லாம் எடுத்து பேச வேண்டியது இருக்குது. அப்போ திமுகனா ஊடகங்களும் பத்திரிகையாளர்களும் இந்த இதில் இருக்கிற எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒரு விதமாக செயல்படுறாங்க. மற்றவங்க அப்படின்னு சொன்னால் கொஞ்சம் அப்படியே இந்த சொகுசெல்லாம் திமுகவுக்கு என்றைக்கும் கிடச்சதில்லை. இந்த ஊடக சொகுசுன்னு சொல்லுவாங்க, திமுகவுக்கு என்றைக்குமே கிடச்சதில்லை. அதனால தான் திமுகவை சேர்ந்தவர்கள் ஒரு வார்த்தை தவறாக பேசிட்டா கூட, ஏதோ ஒரு இடத்துல ஒன்று வாய் தவறி வந்துருச்சுன்னா கூட உடனே அதை பெருசாக பூகம்பமாக கிளப்பி, ஐயோ இங்கே பாருங்கள் திமுக இப்படி பேசிருச்சு. அதுவும் அந்த நபர் திமுகவில் எங்கேயோ ஒரு ஓரமாக கிடப்பார். அவர் பேசுனதெல்லாம் எடுத்து போட்டு இங்கே பாருங்க இப்படி பேசி விட்டாங்க, ஐயோ அம்மான்னு பேசுவாங்க. ஆனால் இங்கே பாருங்கள், கட்சியில் இருக்கக்கூடிய அமைச்சர் எவ்வளோ முக்கியமான நபர்களும் இப்படிலாம் பேசிக்கிட்டு இருக்கிறாங்க. ஒருத்தருமே இதை கேள்வி கேட்க மாட்டேங்கிறாங்க. இப்படி பேசுறீங்கன்னா இதுக்கு பேர் தானே மன்னராட்சி. அப்புறம் என்னத்தை நீங்கள் ஒழிக்கிறேன்னு சொல்லிட்டு நீங்கள் இங்கே வந்தீங்க? மன்னராட்சியை ஒழிப்பேன்னு சொல்லி நீங்கள் தான் சொன்னீங்க. ஆனால் மன்னராட்சியை நாங்களே செய்வோம், நாங்கள் எங்களுக்கு எதிரியே இருக்கக்கூடாது, எதிர்கட்சியே இருக்கக்கூடாதுன்னு நீங்களே சொல்கிறீங்களே, இது என்ன மாதிரியான ஒரு போக்கு அப்படின்னு சொல்லிட்டு யாரும் கேள்வி எழுப்ப மாட்டேங்கிறாங்க. தீந்து போன சக்தியோட நீங்க கூட்டு சேர்ந்துக்கிட்டு ஆட்சி அமைக்கணும்னு நினைச்சீங்களோ, அப்பவே இந்த திமுக தூர்ந்து போன சக்தியாகவும் ஆயிடுச்சு. இந்த மாதிரிலாம் எழுதி கொடுத்தது யாராக இருக்கும்? கெஸ் பண்ணுங்க. பள்ளிக்கல்வித்துறை அமைச்சராக இருக்குமோ? தெரியாத வார்த்தையெல்லாம் ஏன் ப்ரோ எழுதி கொடுக்குறீங்க? எஜுகேஷன் மினிஸ்டர் ப்ரோ. அவர் பாருங்கள், இந்த எக்ஸாம்ல எல்லாம் ஏதாவது தெரியல அப்படின்னா திருட்டுத்தனமாக போய் புக்கை அப்படியே ஓப்பன் பண்ணி பார்த்துட்டு வர மாதிரி அவர் பார்த்து சொல்லிக்கிட்டு இருக்காரு. என்ன இது? கடைசி வரைக்கும் திருவள்ளுவருக்கு ஆளுநர் மாளிகையில் காவி சாயம் பூசப்பட்டதை எதிர்த்து எதுவுமே பேசலை. திமுகவை மட்டும் கடிச்சு வச்சுட்டு ஓடிட்டார். பாஜக, மோடி, அமித்ஷா இந்த மாதிரிப்பட்ட பெயர்கள் வாயில் வரவே இல்லை. கடைசி வரைக்கும் வரல. ஆளுங்கட்சியாக இருந்தாலும் சரி, ஆளுங்கட்சியாக இல்லாதப்பவும் சரி, முழு நேரமும் திமுக திமுக திமுக. வேறு யாரையுமே பேச தெரியாது, வேறு ஒன்றுமே தெரியாது. எந்நேரமும் திமுகவை எதிர்க்கிறது மட்டும்தான் தெரியும் போல இருக்குது இந்த கட்சிக்கு, இந்த நடிகர் கட்சிக்கு, மாமா விஜய்க்கு. முக்கியமாக ஒரு விஷயத்தை அட்ரஸ் பண்ணணுங்க. விஜய் அவர்கள் இன்றைக்கி மேடையில் ஏறி பேசச்சு, பஸ்ஸுக்கு மேலே ஏறி நின்று பேசுகிறப்போ என்ன சொல்லியிருக்காருன்னா, இந்த ஜென்சி மீட்டிங் இப்போ நடந்துச்சு பாருங்கள், அதை பற்றி பேசியிருக்காருங்க. திமுக ஜென்சிகளை கவர்றதுக்கு, ஜென்சி இளைஞர்களை கவர்றதுக்கு என்னமோ பண்ணிக்கிட்டு இருக்குன்ற மாதிரி பேசுகிறாருங்க. அப்போனா இந்த டிஎம்கே ஜென்சி மீட்டப் விஜய் அவர்களுக்கு பெரும் மன உளைச்சலை கொடுத்துருக்கு, வயிற்றுல புளியை கரைச்சிருக்குன்னு நல்லாவே தெரியுது. நம்ம தான் அந்த வீடியோலேயே சொன்னோமே, மண்டபம் கொடுக்க விட மாட்டேங்கிறாங்க இந்த பசங்க, இந்த கூட்டம் நடத்தணும்னு சொல்லி ட்ரை பண்ணுறாங்க, மண்டபம் கொடுக்க விடாமல் பண்ணியிருக்காங்க, காவல்துறையை வச்சு அங்கே நெருக்கடி கொடுத்துருக்காங்கன்னு நம்ம சொன்னோம்ல. காய்ஸ், முதலமைச்சர் பயந்துட்டார் காய்ஸ் அப்படின்னு சொன்னோம்ல, அது உண்மை தான். அது இப்போ நடந்திருக்கு, நல்லாவே தெரியுது காய்ஸ். முதலமைச்சர் பயந்துட்டார் காய்ஸ், பதறாரு காய்ஸ். ஏன்னா ஜென்சி இளைஞர்களுடைய வாக்கு தான் நிறைய அவருக்கு போய் சேர்ந்துருக்கு. ஜென்சி இளைஞர்களை இப்போ திமுக நம்ம பக்கம் இழுக்க ட்ரை பண்ணோன்னு வைங்க, அதுவே அவருக்கு பெரும் பதற்றமாக தான் இருக்கும். ஜென்சி இளைஞர்கள்லாம் திமுக பக்கம் வந்துட்டா அவருக்கு ஓட்டே போகாது. சீக்கிரமாக திமுக பக்கம் ஜென்சி இளைஞர்கள் வருவாங்க, வர வைப்போம். மேகதாது அணை விவகாரம் பற்றி எதுவும் பேசலை, பிரதமர் மோடி அவர்களை போய் சந்தித்ததை பற்றி எதுவுமே பேசலை, விவசாயிகள் விவகாரத்தில் திமுக மேலே பழிய தூக்கி போட்டுட்டு ஓடிட்டாரு, அதுக்கு கிளியரான எக்ஸ்பிளனேஷன் எதுவுமே கொடுக்கல, கரண்ட் கட் ஆகிட்டு இருக்கு அதை பற்றி பேசலை, லா அண்ட் ஆர்டர் பற்றி எதுவுமே பேசலை, எதையுமே பேசலைங்க. திமுக 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 திமுகன்னு 4 பஞ்சு டைலாக்ஸை பேசிட்டு ஓடிட்டார். அதுவும் பார்த்து தூர சக்தி என்னமோ பேசிக்கிட்டு ஓடி போட்டார், அவ்வளோதான். அதே தூர சக்தி இப்படி என்னத்தையோ பேசிட்டு ஓடி போட்டாருங்க. எதுக்குமே அக்கௌண்டபிலிட்டி எடுத்துக்க மாட்டேங்கிறார். இதை தான் நம்ம சொன்னோம், ஒரு முதலமைச்சர் அப்படின்னா அக்கௌண்டபிலிட்டி அப்படின்ற ஒன்று இருக்குது. அவங்க காரணமோ இல்லையோ எந்த சம்பவம் தமிழ்நாட்டில் நடந்தாலும் அவங்க பொறுப்பேற்றுக்கணும். அந்த பொறுப்பேற்றுக்கிற குணம் இவருக்கு சுத்தமாக இல்லை. கரூர் இன்சிடெண்ட்லேயே பார்த்துட்டோம். என் மேலே பழி போடுறீங்க, நான்லாம் பொறுப்பேற்றுக்க முடியாது, எனக்கெல்லாம் இதெல்லாம் தெரியாது, அதெல்லாம் திமுக தான் பண்ணிருச்சு அப்படின்னு சொல்லிட்டு அடுத்தவங்களை கை காட்டிக்கிட்டு ஓடுற பழக்கம் தான் இவர்கிட்ட இருக்குது. சரி, அடுத்தவங்களை நீங்கள் கை காட்டுறீங்கனாலும் குறைந்தபட்சம் பொறுப்பேற்றுக்கிறதுன்னு ஒன்று இருக்குல்ல, அது விஜய் அவர்கள்கிட்ட நம்ம பார்க்கவே இல்லைங்க. இப்படிப்பட்டவர் முதலமைச்சர் ஆனதுக்கு பிறகு மட்டும் எப்படி இவர் பொறுப்பேற்றுப்பார்? வாய்ப்பே இல்லை ராஜா, வாய்ப்பே இல்லை. தமிழ்நாட்டில் என்ன நடந்தாலும் அவர் பொறுப்பேற்றுக்கவே மாட்டார். அதே மாதிரி அவருடைய ரசிகர்கள் இருக்காங்க இல்லையா, அவங்களும் பொறுப்பேற்றுக்க விட மாட்டாங்க. அவங்களே வீடியோ போடுவாங்க, விஜய் சார் நீங்கள் இதுக்கெல்லாம் பதில் சொல்ல வேண்டாம் சார், நீங்கள் நல்லாட்சி கொடுங்க சார், அது போதும் சார் அப்படின்னு சொல்லிட்டு வீடியோ போடுறதுக்கு ஒரு கூட்டம் இருக்குது. ஆகவே இது எதையுமே எதிர்பார்க்காதீங்க. குறைந்தபட்சம் பொறுப்பேற்றுக்கிறது கூட இந்த விஜய் அவர்கள் பண்ண மாட்டார், இந்த மாமா விஜய் பண்ண மாட்டார். ஆகவே குறைந்தபட்சம் அதை கூட எதிர்பார்க்கறதே தவறு தான். வாக்களித்தவங்களும் சரி, வாக்களிக்காதவங்களும் சரி, யாருமே எதிர்பார்க்காதீங்க, அப்படியே விட்டுருங்க. இந்த ஸ்டாலின் அவர்கள் மாதிரி இந்த திருப்பணம் அஜித்குமார் அவர்கள் இறந்தப்போ ஃபோன் பண்ணி மன்னிப்பு கேட்குறது, அதெல்லாம் வாய்ப்பே இல்லை. பொறுப்பே ஏற்றுக்க மாட்டேங்கிறார், இதில் மன்னிப்புலாம் எப்படிங்க?
அதனால் அதெல்லாம் வந்து அவ்வளோதான். ஊரு விடாம, ஒரு தெரு விடாம போதைப் பொருள் கலாச்சாரம் அப்படியே ஸ்ப்ரெட் ஆகி கொட்டி கிடக்குது. அது அப்பவே இனிஷியல் ஸ்டேஜ் அதை நீங்க கண்ட்ரோல் பண்ணிருந்தீங்கன்னா இத்தனை பெண் குழந்தைகளை, இத்தனை பெண்களை இழக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை ஏற்பட்டிருக்குமா? எல்லாத்தையும் பண்ணிட்டு பழிய தூக்கி ஏன் மேல போடுறாங்க. அடுத்த 5 வருஷத்துக்கு இப்படி தாங்க பேச போகிறாரு. ஏன்னா இத்தனை வருஷமாக நடக்குதுங்க, இத்தனை வருஷம் நடந்தது நான் எப்படிங்க 5 வருஷத்தில் சரி பண்ண முடியும்னு 5ஆவது வருஷம் முடிகிறப்பவும் இப்படி தான் பேசிக்கிட்டு இருப்பார் பாருங்க. ஏங்க கொஞ்சமாவது மனசாட்சி இருக்காங்க, இவங்கெல்லாம் இத்தனை வருஷம் ஆண்டிருக்காங்கங்க அப்படின்னு சொல்லிட்டு பேசுவார் பாருங்க. கண்டிப்பாக பேசுவார் பாருங்க. திருப்பரங்குன்றத்தில் பாஜக கலவரம் தூண்ட பார்த்துச்சுனாலும் இதே பதில தான் சொல்லுவாரா? நாளைக்கு ஏதாவது ஜாதி கலவரம் இல்லை எது நடந்தாலும் இப்படி தான் பதில் சொல்லுவாரா விஜய் அவர்கள்? எல்லாத்துக்கும் திமுக தான் காரணம்னு பொதுவாக பேசிட்டு போவாரா? எந்த சம்பவம் நடந்தாலும் அப்போது என்ன இது விஜய் அவர்களே, முதலமைச்சர்னு நீங்கள் ஒரு இடத்துல போய் உட்காந்துருக்கீங்க, இப்படிலாம் பொறுப்பு இல்லாமல் பதில் சொல்லிக்கிட்டு இருந்தேன் நான். இப்படி ஒப்பாரி வச்சுட்டு போயிருக்காரு திருச்சி கிழக்குக்கு வந்து முதலமைச்சர் விஜய் அவர்கள். QR கோட் வைத்திருந்த விஜய் ரசிகர்கள் மட்டும் வந்து நன்றியை பெற்றுக்கொண்டு சென்ற இந்த நிகழ்ச்சியில் நடந்த விஷயங்களை பற்றியும் விஜய் அவர்கள் பேசின விஷயங்களை பற்றியும் என்ன நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ஸில் பதிவு பண்ணுங்கள். இந்த காணொலியை நான் இத்துடன் நிறைவு செய்து கொள்கிறேன். நன்றி, வணக்கம்.